ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னோட அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஆப்பை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம. அதாவது நீங்கள் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த ஆப்பு அந்த ஆப் சார், இதில் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்குது, அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்குது, எது பெஸ்ட்டு கன்ஃபியூஸாக இருக்குது சார் எங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. இதில் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 லீடிங் நம்மளுடைய இந்தியாவில் லீடிங் ப்ரோக்கர்ஸை சர்ச் பண்ணதில் அதில் எது நமக்கு ஓகே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சில என்னுடைய பார்வையில் உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் உங்களுக்கு லிஸ்ட்டே காமிச்சிருங்க எது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா க்ரோ ஆப் உங்களுக்கு தெரியும், அப்ஸ்டாக்ஸும் தெரியும், அதே மாதிரி கோடெக் தெரியும், ஃபயர்ஸ் தெரியும், அது முன்னே எட்ஸெட்ரா பிளாப்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ இதில் 4 மட்டும் நான் சூஸ் பண்ணி அதில் எது ஓரளவுக்கு நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சார்ஜஸ் தெரிந்தால் நீங்கள் அதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். இதுக்கு மெயின் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சைக்காலஜி லெவல் கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். மெயின் நம்ம பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது பெருசு கிடையாது. இதில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி, நான் சொல்கிறதுல நீங்களே கூட அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளால் சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணி மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம அந்த மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறத பற்றி நீங்கள் யோசனை பண்ணலாம். சரி, இப்போது நம்ம ஒன்றா நம்ம சர்ச் பண்ணோன்னா எது பெஸ்ட் அப்படின்ற ஒரு வியூ உங்களுக்கு ஃபைனலாக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம க்ரோ ஆப்லேருந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதாவது அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போது க்ரோவில் பார்த்தீங்கன்னா 0, இதில் 0, அப்ஸ்டாக்ஸ்லையும் 0, கோட்டக்கில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 500, அதாவது 499 500 ருபீஸ் அதில் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபயர்ஸில் 0. ஓகே, இப்போ 3 ஓரளவுக்கு ஓகே 0 தான் இருக்குது. கோட்டக் மட்டும் கொஞ்சம் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ரைட், இதில் நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ்னால் என்ன சார், இது டிபி சார்ஜஸ்னால் என்ன, டெலிவரி சார்ஜஸ்னால் என்ன, ஆப்ஷன் ஸ்கேல்பர் டெர்மினல்னால் என்ன, ஆப்ஷன் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துட்டே போனால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். டிபி சார்ஜஸ்னால் என்ன, டெலிவரி சார்ஜஸ்னால் என்ன, இது மாதிரி எட்ஸெட்ரா ஆப்ஷன் ஸ்கேல்பர் டெர்மினல் என்ன, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சார்ஜஸ் மட்டும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற அவ்வளோதான். ஓகே, சரி. இப்போது டிபி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா 18.5 சார்ஜஸ் பண்ணுறாங்க. அப்ஸ்டாக்ஸில் 18.5, கோட்டக்கில் 20, ஃபயர்ஸில் பார்த்தீங்கன்னா 3.5 சார்ஜஸ் பண்ணுறாங்க ஃபயர்ஸில். ஓகே, இதில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபயர்ஸில் கொஞ்சம் கம்மியாக தெரியுது சார்ஜஸ் இதில் டிபி சார்ஜஸில். ரைட், ஓகே. அப்புறம் டெலிவரி சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா இதில் க்ரோ ஆப்பில் சார்ஜ் பண்ணுறாங்க. டெலிவரி சார்ஜஸ் 20 அல்லது 0.1% க்ரோ ஆப்பில் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அப்ஸ்டாக்ஸில் சேம் தான், இந்த 20 ஓகே. இதில் கோட்டக்கில் பார்த்தீங்கன்னா 0.39% ஆர் 21 ருபீஸ். ஓகே, 1 ருபி இதில் ஜாஸ்தி பண்ணுறாங்க. இதில் 0.3%. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒன்று தான் தெரியுது என்னோடய வியூவில். பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் இல்லை. டெலிவரி சார்ஜஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். ரைட், ஓகேங்களா. சரி, அப்புறம் இந்த ஆப்ஷன் ஸ்கேல்பர் டெர்மினல், அதாவது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆப்ஷன் ஸ்கேல்பர் டெர்மினல் என்னன்னா, எது சி எடுக்கணும், எந்த இடத்துல பி எடுக்கணும், எந்த அட் த மணி எடுக்கணும், எது நம்ம அவுட் ஆஃப் த மணி, இதெல்லாம் ஒரு சில கன்ஃபியூஸாக இருப்பாங்க. எந்த ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணணும் தெரியல சார், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம், ஆனால் எந்த ப்ரைஸ் எடுக்கணும்னு தெரியல அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு டெர்மினல் ஓப்பனாக ஒரு ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா க்ரோ ஆப்பில் கிடையாது, அப்ஸ்டாக்ஸ்லையும் கிடையாது, கோட்டக்லையும் நோ, ஃபயர்ஸில் எஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஃபயர்ஸ் டெர்மினலை பற்றி, நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் 20 ருபீஸ் க்ரோவில், அப்ஸ்டாக்ஸில் 20, பர் லாட் 39 ருபீஸ் கோட்டக்கில். ஸோ இதுலேயே 20 ருபீஸ் ஃபயர்ஸில். ஓகே, ஆப்ஷன்ஸில். ரைட், ஓகே. இது 3-1, அதாவது க்ரோ ஆப்பு, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ் 3-1 தான் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா, இதில் அப்ஸ்டாக்ஸ் 20, கோட்டக்கில் 0.39, இதில் 20. ஓகே, இதுவும் 3-1, அதாவது சரி இது 3 அப்ஸ்டாக்ஸ், க்ரோ ஆப்பு, ஃபயர்ஸ், இதுவும் 3 ஒரே சார்ஜஸாக பண்ணியிருக்காங்க. இன்ட்ரடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் அல்லது 0.1% க்ரோ ஆப்பில். அப்ஸ்டாக்ஸில் 0.5% ஆர் 20, இதுலேயும் 20, இதுலேயும் 20, இதில் 21, 20. இன்ட்ரடேயில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ரைட், ஓகே. அப்போது ஃபண்ட் டெபாசிட் நெட் பேங்கிங், ஃபண்ட் டெபாசிட் நெட் பேங்கிங், அப்போது டெபாசிட் பண்ணுறதுக்கு 7 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோட்டக்லேயும் அப்ஸ்டாக்ஸ்லேயும் ஃபண்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கு கோட்டக்லேயும் அப்ஸ்டாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 7 ருபீஸ், இதில் 0, க்ரோர்லேயும் 0. ஃபண்ட் டெபாசிட் யூபிஐயில் பண்ணுறதுக்கு எல்லாமே 0 தான், எதுவும் சார்ஜஸ் எதில் யூபிஐயில் பண்ணுறதுக்கு. ஆனால் நெட் பேங்க்லேயே பண்ணுறதுக்கு மட்டும் அப்ஸ்டாக்ஸ்லேயும் கோட்டக்லேயும் 7 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட் டெபாசிட் யூபிஐ 0 பார்த்துட்டோம் இல்லையா. பிளெட்ஜ், அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட் பிளெட்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அது 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது கோட்டக்கில் 30, ஃபயர்ஸில் 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ரைட்டு. அன்பிளெட்ஜ், அதாவது பிளெட்ஜ் அன்பிளெட்ஜ் பண்ணுறாங்க, அது 20, இதுலேயும் 20, இதில் 30, இதில் 0. அன்பிளேஸ் பண்ண சொல்ல ஃபயர்ஸில் 0 சார்ஜஸ் பண்ணுறாங்க. ரைட், ஓகே.
சரி மிச்சம் வேறு மாதிரி சார்ஜஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாங்க. இதில் ஏஎம்சி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப்பில் NA, அப்ஸ்டாக்ஸில் 0, கோட்டக்கில் 50 rupees ஏஎம்சி சார்ஜஸ்ஸு, 5Sல 0. ஏஎம்சி இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா க்ரோவில் 0, அப்ஸ்டாக்ஸில் 0, கோட்டக்கில் அப் டு 100 இதில் 0. கால் அண்ட் ட்ரேட் சார்ஜஸ், அதாவது ஃபோன் பண்ணி காலை பை பண்ணிங்க செல் பண்ணிங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா க்ரோவில் 0, அப்ஸ்டாக்ஸில் 50, கோட்டக்கில் 98, 5Sல 50 rupees. ஓகே, அப்போது க்ரோவில் வந்து 0. ஸோ க்ரோவில் இதில் 0, 5Sல வந்து 50 சார்ஜ் பண்ணுறாங்க. ஏபிஐ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 0 தான் இருக்குது. டிமெட்ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 பர் சர்டிஃபிகேட்டு, 200 பர் சர்டிஃபிகேட்டு, 50 rupees பர் சர்டிஃபிகேட். இதில் 5Sல வந்து 0, இதில் வந்து 150, 200, 50. ஓகே, சரி. ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ், அதாவது இந்த நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் சில ஸ்கொயர் விற்கவே மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க, டே எண்டு முடியும், அந்த எண்டு முடியும் சொல்லவும் விற்காம ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகலையே, அதுவும் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து 50 சார்ஜஸ். ஓகே, ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும்னா, இல்லை அப்படின்னா வீடியோவை இன்னொரு டைம் ரிப்பீட் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், உங்களுக்கு லிங்க், அதாவது 5Sோட லிங்க்கும் அப்ஸ்டாக்ஸ் உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் வந்து அந்த லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு நான் முன்னாடி இந்த லைவ் மார்க்கெட்டில் எமோஷனலில் கண்ட்ரோல் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும், ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, எப்படி அது சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம ஒரு பயனுள்ள வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.